தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தம்பிகளுக்குமே ஒரு மகிழ்ச்சி செய்தியான சீமான் அவர்கள் நேற்று இரவு தினம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க. நெறியாளர் மீண்டும் இந்த கேள்விகளை எழுப்பி கொண்டுதான் இருந்தார். ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் முடிந்த அளவுக்கு நாம இதை பொறுமையாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து சென்றார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ராணுவ கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு கட்சி பல ராணுவ ரகசியங்களோடு தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிப்படியாக ஒன் பை ஒன்னா நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிற சொல்லி பார்த்தார்கள். ஸோ நெறியாளர்கள் மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் மறைமுகமாக சூசகமாக ஒரு பதில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது நான் பிறந்த மண்ணில் தான் இந்த முறை போட்டி போட போகிறேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காருங்க. சோ அண்ணன் சீமான் அவர்கள் பிறந்த மண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அரணையூர் அப்படிங்கிறது. சோ அரணையூர் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில வருதுங்க. அதனால கண்டிப்பாக இந்த பகுதி அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா அது தனி தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு அருகாமையில் உள்ள தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இளையாங்குடி வட்டத்தில் உள்ள இந்த அரணையூர் அப்படிங்கிற பகுதிக்கு அருகாமையில் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிறது. அதற்கு இந்த புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்திலே, அதாவது அரணையூர் அப்படிங்கிற அந்த பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவகங்கை தொகுதியிலுமே அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ மானாமதுரை தவிர்த்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அருகாமையில் நமக்கு சிவகங்கை தொகுதி தான் இருக்கிறது. ஸோ அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சிவகங்கை தொகுதி தான் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது. 3 லட்சங்களுக்கு குறையாத வாக்குகள் உள்ள ஒரு தொகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதி சிவகங்கை தொகுதி அமைந்திருக்கிறது. ஒருவேளை சோ தம்பிகள் கண்டிப்பாக இந்த தொகுதியில் சீமானவர்கள் வென்று விடுவார் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. சோ கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது அதிக அளவிலான வாக்கு வங்கியை பெற்ற ஒரு தொகுதியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சிவகங்கை தொகுதி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதற்கு அருகாமையில் பார்த்துட்டோம் அப்படின்னா திருப்பத்தூர் தொகுதியும் இருக்கிறது, அதே போல காரைக்குடி தொகுதியும் இருக்கிறதுங்க. திருப்பத்தூர் அப்படிங்கிறது அவர் பிறந்த மண்ணை விட்டு ரொம்ப தொலைவில் உள்ள ஒரு தொகுதியாக இருந்தாலும் கூட காரைக்குடியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் சில வாய்ப்புகள் இருக்கிறது. மாறாக தான் பிறந்த மண் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தையும் சீமான் அவர்கள் பல முறை சொல்லி இருக்கிறார். அருகாமையில் உள்ள ஒரு மாவட்டமாக கருதப்படும் சூழலால் சோ அந்த பகுதியில் கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிக அளவிலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் சிவகங்கையில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிறது தான் கண்கூட நாம பார்க்கின்ற செய்திகளா இருக்குதுங்க. சோ எதுவாகினும் சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது உறுதியாகி விட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடுவது. அது அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கின்ற மானாமதுரை அப்படிங்கிற தனி தொகுதியாக இருப்பதால் அதற்கு அருகாமையில் உள்ள தொகுதியில் இடுவார் அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரிய வருகிறது உறவுகளே. சோ இது நேற்று இரவு வெளிப்படையாகவே நெறியாளர் கேட்கும் பொழுது சொல்லிவிட்டார், நான் பிறந்த மண்ணில் தான் நான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக உறவுகளே. இதையெல்லாம் தம்பியில் மனத்தில் பகிர்ந்து கொண்ட காணொலி. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.